எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெளியில போகணும், அதே சமயத்தில் கெஸ்ட் வர்றாங்க, அவங்கள கவனிக்கணும்னு ஆசை. கண்டிப்பா இதுக்கு போயே ஆகணுங்க. எங்க வீட்டில் எங்க பொண்ணு, எங்க வீட்டுக்காரர், மாப்பிள்ளை எல்லாருமே இருக்காங்க. அதனால வர்றவங்களை கவனிக்கிறதுக்காக நான் வந்து சமையல் வந்து நீட்டாக முடிச்சு வச்சுட்டேங்க. நாகப்பட்டினத்துலேருந்து இன்விடேஷன் கொடுக்க வராங்க. நான் வந்து ஒரு அவசர கதையில் ஒரு சமையல் பண்ணேன். நான் என்ன சமையல் பண்ணினேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நான் 10 நிமிஷத்தில் ஒரு சத்தான பாயசம் பண்ணுங்க. கோதுமை ரவாவில் தான் பண்ணேன். இந்த பாயசம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேங்க. 10 நிமிஷத்தில் பாயசம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். இது பிகினர்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப யூஸாக இருக்கும். கோதுமை ரவா 1 டம்ளர், 100 ml குடிக்கிற டம்ளர் தான் 1 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதிலே வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு சேமியா எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு 1 டீஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துட்டு ஒரு 5-6 டம்ளர் தண்ணி விட்டுறலாங்க. தண்ணி விட்டு ஒரு விசில் வச்சு இறக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து கொதி வரும்போது எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட் சத்து மாவு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் கரைச்சி அதில் ஊற்றுறேங்க. சத்து மாவு போடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்குங்க. அதுக்காக தான் சத்து மாவு சேர்க்குறோம். உங்கள்கிட்ட சத்து மாவு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அரிசி மாவு கூட 1 டேபிள் ஸ்பூன் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிச்சு வரும்போது பக்கத்தில் ஒரு வானலியில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி திராட்சை வறுத்துட்டு ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் தூளும் சேர்த்து அந்த நெய்லேயே வறுத்துட்டு இந்த பாயச கலவையில் சேர்த்து ஒரு கொதி வரும்போது கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு இறக்கியாச்சுன்னா நம்மளோட பாயசம் ரெடிங்க. அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம பால் விட்டுக்கணும். பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 லிட்டர் போல் விட்டேங்க. இதுக்கு வந்து தேங்காய் பால் எடுத்து ஊற்றுனா இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் ரொம்ப சீக்கிரம் பண்ணணும் அப்படிங்கிறதால நான் வந்து இன்றைக்கி வாங்கின பால் தான் ஊற்றிக்கிட்டேங்க. இந்த மாதிரி தான் பாயசம் ரெடி பண்ணேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குங்க. நானும் வெளியில் கிளம்பிட்டேன். சரி, இந்த பாயசம் எல்லாருக்கும் யூஸாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாயசம் ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கலாங்க. கீரை பருப்பு குழம்புங்க. அதுக்கு அடுத்து ரசம், களி புளி எல்லாம் கரைச்சி விட்டு ஜீரக மிளகு பூண்டு நுணுக்கி போட்டு தான் ரசம் வச்சுருக்கேங்க. இந்த குழம்புக்கெல்லாம் வந்து ரோஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா. இது வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு. அதுக்கப்புறமா புடலங்காய் கடலப்பருப்பு போட்டு ஒரு பொரியல் பண்ணியாச்சு. அப்புறம் தயிர் வந்து இருந்த தயிரை எடுத்து வச்சு இந்த மாதிரி மோராக கலக்கி விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் போட்டு கலக்கி எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்ததாக ஹெல்த்தியாக ஒரு பாயசங்க. இந்த பாயசம் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எல்லாம் முடிச்சுட்டு இப்போ அப்பளம் பொரித்து எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ ஃபைனலாக ரைஸும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. நம்ம எங்கேயாவது வெளியில் போகும்போது நம்மளோட டியூட்டியெல்லாம் கரெக்டாக முடிச்சு வச்சுட்டு போயிடணும் இல்லைங்களா. இந்த மாதிரி தான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணேங்க. இதுபோல் நிறைய பயனுள்ள ரெசிபிகளோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.